Hi students, 12th Max, example 4.17 simplify சொல்லி நம்ம ஒரு 4 subdivision கொடுத்துக்கிறாங்க. அதில் subdivision 1 பார்த்தீங்கன்னா given questionல cos inverse of 13 pi divided by 3 ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ exercise 4.2ல இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தப்போம் cos inverse of cos x. So cos inverse of cos x is equal to x belongs to the closed interval of 0, pi. Cos inverse of cos x is equal to 2 pi minus x belongs to closed interval of pi to 2 pi. So நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி டிசைட் பண்ணுன்றது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ எந்த இன்டர்வலுக்குள்ளே கவர் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos inverse of cos x என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. பட் இந்த இடத்துல காசுக்கு பக்கத்தில் வர்றது இட் இஸ் ஏ ஆங்கிள். இந்த ஆங்கிள்ன்றது எவ்வளோன்னு பார்க்கலாம். 13 pi by 3ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 pi by 3. ஸோ 13 இன்ட்டு pi by 3. ஸோ pi by 3ன்றது 60 டிகிரி. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 இன்ட்டு 6 இதை மல்டிப்ளை பண்ணால் 78 வரும். ஸோ இங்கே 0. ஸோ 780 டிகிரின்னு வருது. இந்த 780 இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ளே இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. இது 0 to 180, இது 180 to 360. அப்போ ரெண்டு இன்டர்வல்களையும் 780 கவர் ஆகவே இல்லை. நம்ம டோட்டல் ஆங்கிலே பாருங்கள் 360 டிகிரி தான். அப்போ 360 டிகிரி வர மாதிரி இதை நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 780 டிகிரி என்ன பண்ணுறோன்னா 360 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு ஈஸியான வே பார்த்தீங்கன்னா இங்கே வந்த ஆங்கிள்னா 780யா, இது 780 பாருங்கள் 360 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ 360ஆல் டிவைட் பண்ணுங்கள். 360ல் டிவைட் பண்ணுறப்போ வர ரிமைண்டர் தான் நம்ம ஆங்கிளாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 780ல் 360 எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும். 360 இன்ட்டு 2 தட் இஸ் 720 வரும். இதை மைனஸ் பண்ணுங்கள். 780லேருந்து 720 மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? 60 டிகிரின்னு வரும். இதை என்ன பண்ணலான்னா இதை ஆங்கிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா இதை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை காஸ் ஆஃப் 60 டிகிரி, இதை ரேடியனில் போகிறப்ப என்ன பண்ணலாம்? இதை பை பை 3ன்னு போடலாம். இப்போ பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். அப்போ பை பை 3 என்ன சொன்னேன்? இட் இஸ் 60 டிகிரின்னு சொன்னேன். இந்த 60 டிகிரின்றது எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும்? இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும். இது 0 to 180. இந்த 0 to 180 என்ன இருக்குது? 60 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ தேர்ஃபோர் அதோட ஃபார்ம் என்ன ஆகிடும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், எக்ஸ்ன்றது இட் இஸ் பை பை 3. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல பை பை இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ்ன்றது பை பை 3 இருந்துச்சு. பை பை 3 பிலாங்ஸ் டு எந்த இன்டர்வல் இருக்குது? தட் இஸ் 0 to 180 இருக்குது. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 pi by 4 கொடுத்துறாங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் 4.3ல பார்த்துருப்போம். இதோட ப்ராப்பர்ட்டி tan இன்வர்ஸ் ஆஃப் tan x is equal to x belongs to open interval of minus pi by 2 plus pi by 2 and tan inverse of tan x is equal to x. இதில் பார்த்தீங்கன்னா tan பக்கத்தில் இருக்கிறது ஆங்கிள். இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே கவர் ஆச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எடுப்போம். அந்த ஆங்கிள் இதில் கவர் ஆகலைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம். இந்த இதில் ப்ராப்பர்ட்டி x minus பைன்னு வரும். ஸோ tan inverse of tan x is equal to x belongs to minus 90 to plus 90 open interval. tan inverse of tan x is equal to x minus பைன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல tan inverse of tan x ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிள் 3 pi by 4 எதில் வருது நம்ம பார்க்கலாம். ஸோ 3 pi by 4 எடுத்துங்க. ஸோ 3 pi by 4 3 அப்படியே இருக்கட்டும். pi by 4 ஸோ pi by 4 இட் இஸ் 45 டிகிரி. ஸோ 45 இன்ட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15, 4 3s are 12, 135 வருது. இந்த 135 இதுக்குள்ளே இருக்குமா ஓப்பன் இன்டர்வல்குள்ளே? ஸோ இது மைனஸ் 90 ப்ளஸ் 90க்குள்ளே 135 வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ இதில் வரல நாம் என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் tan x is equal to x minus பைன்ற ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x is equal to x minus பைன்னு வருது. இந்த இடத்துல எக்ஸ்ன்றது இட் இஸ் 3 pi by 4. ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது 3 pi by 4. ஸோ ப்ராப்பர்ட்டியில் ஒரு மைனஸ் பை, ஸோ இல்லை மைனஸ் பை என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணது போது ஆன்சர் கிடச்சிடும். இதில் டிவிஷன் இது மேலே 1ன்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 3 pi 3 pi, 4 into pi 4 pi அண்டு 1 4s are 4ன்னு வரும். ஸோ 3 pi minus 4 pi ஆன்சர்னா வரும் மைனஸ் பைன்னு வரும், டிவைட் பை 4 வரும். ஸோ இந்த மைனஸ் 5 by 4 இந்த மைனஸ் 5 by 4ன்றது என்னது? இட் இஸ் 45 டிகிரி. இந்த 45 டிகிரி எதுக்குள்ளே இருக்கும்? மைனஸ் 90 ப்ளஸ் 90க்குள்ளே தான் இந்த வேல்யூ இருக்கும். therefore belongs to that is a open interval of minus pi by 2 plus pi by 2 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்க்கலாம்.
சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் 5π/3 கொடுத்துக்கிறாங்க. இதோட சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் x is equal to x belongs to closed interval of 0, π except π/2. இதுக்கு பேர் எக்ஸப்ட்னு அர்த்தம். எக்ஸப்ட் π/2ன்னு அர்த்தம்னா ஏன் இந்த π/2 எக்ஸப்ட் π/2ன்றாங்க பார்த்தீங்கன்னா சீக்கன் π/2ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அந்த இன்ஃபினிட்டி வேல்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த π/2ன்ற ஆங்கிளை அவாய்ட் பண்ணுறாங்க. மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் கவர் ஆகும் எக்ஸப்ட் 90 டிகிரி தவிர. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல சீக்கன்ஸ் ஆஃப் சீக்கன் x is equal to x except π/2. அடுத்தது secant inverse of secant x is equal to 2π minus x, x belongs to π to 2π, இல்லை 180 to 360 degree. ஸோ இதில் எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த secant inverse of secant x ஓட ஃபார்முலா பண்ணலாம் காஸ் ஓட கம்பைன் பண்ணி கூட போடும். இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட போட்டுடலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான். secant inverse ரெசிபிக்கல்னு காஸ் இன்வர்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அதே தான் இங்கே இருக்க போகுது. என்னென்னா சீக்கண்டில் வரும்போது எக்ஸப்ட் π/2ன்னு போடணும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆங்கிள் சீக்கண்ட் பக்கத்தில் இருக்கிறது இஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எந்த இன்டர்வலுக்கு நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சீக்கண்ட் 5π/3 இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ 5π/3. ஸோ 5 அப்படியே வச்சுங்க. ஸோ π/3ன்றது 60 டிகிரி. ஸோ 60 × 5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 300ன்னு வரும். இந்த 300 எதில் இருக்கும் பாருங்கள். ஸோ 0 to 180 இருக்குமா? ஸோ கண்டிப்பாக இருக்காது. அப்போ 300 எதுக்குள்ளே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. தட் இஸ் 180லேருந்து 360க்குள்ளே தான் என்ன இருக்குன்னா 300 இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2π - x சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் x is equal to 2π - x இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2π, ஸோ இதில் 2π என்ட்ரி பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த எக்ஸ் சீக்கண்ட் x, இந்த எக்ஸ்ன்றது 5π/3. ஸோ இதில் 5π/3ன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், /1ன்னு அர்த்தம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ 2π × 3 என்னிடும் 6πன்னு வரும். அண்ட் 1 × 5π 5π / 1 × 3 3. ஸோ 6πலேருந்து ஒரு 5πயை மைனஸ் பண்ணுறப்போ என்னிடும் 5/, இது 3ன்னு வரும். ஸோ π/3 belongs to that is a closed interval of π/3. ஸோ π/3 60 டிகிரி எதுக்குள்ளே இருக்குன்னா 0 to π தான் இருக்கும். that is a 0 to π. இந்த இடத்துல எக்ஸப்ட் π/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 3ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 கொடுத்துக்கிறாங்க. இட் இஸ் அ ஃபார்மட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸோட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் is equal to x belongs to closed interval of -π/2 + π/2. அடுத்தது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் is equal to π - x, x belongs to closed interval of π/2 to 3π/2ன்னு வரும். ஸோ இதில் சைனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இஸ் ஆங்கிள். அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த -90 to +90க்குள்ளே இருக்கணும். ஏன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வர்ற ஆங்கிள் வந்து எந்த இன்டர்வல் இருக்குதோ அதோட ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா sin 10 சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 10 இதில் 10ன்றது எந்த இன்டர்வல் அதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை -π/2ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனது இட் இஸ் 3.14ன்னு சொல்லலாம். பையன்றது 3.14. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா 1.57. இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா என்ன பண்ணலாம் -1.57 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுவும் என்ன பண்ணலாம் பையோட வேல்யூ 3.14 டிவைட் பண்ணுறப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1.57 வரும். இப்போ -1.57 வந்து +1.57 இது. இந்த 10ன்றது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 10ஐ விட்டு இது வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ இதில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல π/2 அதை நாங்கள் எல்லாம் போட்டோம் 1.57. இதில் 3π/2. ஸோ 3π/2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுலையும் இருக்காது. அதாவது இந்த இடத்துல பையன்றது 3.14 3.14 × 3 / 2ன்னு போடும்போது இதோட வேல்யூ 4.71 வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது 1.57 இதிலேருந்து 4.47க்குள்ளே இந்த 10 இருக்குமானா இதுவும் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் இந்த 10 கவர் ஆகவே இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 10 இந்த இன்டர்வல்குள்ளே கவர் ஆகாத மாதிரி இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் is equal to xன்னு வருவோம். ஆனால் இந்த இடத்துல ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட முடியாது. இந்த இடத்துல எக்ஸ்ன்றது 10 தானே. இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு 10ன்னு போட முடியாது. ஏன் போட முடியாது? 10ன்றதான் இதுக்குள்ளே கவர் ஆகவே இல்லை. ஸோ அப்போ என்ன போடலாம் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 10ன்னு போடலாம். ஏன் நாட் ஈக்குவல் 10 போட்டேன்? இந்த 10 இந்த இன்டர்வலில் கவர் ஆகலை. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த 10 does not belongs to எதுக்குள்ளே கிடையாது இந்த -90 to +90, அதாவது இந்த -1.57 வந்து +1.57 கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணுறீங்க.
ஸோ இதில் -π/2லேருந்து +π/2 கிடையாது. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் என்ன செய்கிறோம்னா இந்த 10 என்ற வேல்யூ இந்த இன்டர்வலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இதை எடுத்துன்னு வரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் எடுத்துங்க. இந்த என்ன இருக்குது sin இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்குதுங்க sin 10ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வர லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதில் 10 எப்படி மாற்றலாம் பார்த்தீங்கன்னா 10 இதை π-10ன்னு என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி 10 எப்படி போடலாம்னா இதை 2π-2π-10 என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி 10 இதை 3π-3π-10 என்ட்ரி பண்ணலாம். இதே மாதிரி கூட போட்டுனேக்கலாம். பட் நமக்கு தேவை இருக்குது நம்ம போட முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10ன்றது பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் மாறாது. எப்படி மீனிங் மாறாதுன்னா இந்த மைனஸ் உள்ள எடுத்துருவாங்க. இது -π, அப்போ +π -π கேன்சல் ஆகிடும். மைனஸ் அப்போ வெறும் 10, அப்போ 10 பேலன்ஸ் ஆகுதா. அதே மாதிரி இங்கே 2π-2π- இந்த மைனஸ் உள்ள எடுத்துருவாங்க. -2π ++ன்னு வரும். அப்போ +2π -2π கேன்சல் வெறும் 10 வரும். அப்போ நம்மளோட மீனிங் மாறல. எதுவும் பாருங்கள் இந்த மைனஸ் உள்ள எடுத்துருவாங்க. +3π -3π கேன்சல், இந்த -+10. அப்போ தேர்ஃபோர் இதை இந்த 10ஓட மீனிங் மாறவே இல்லை. ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த 10ன்ற வேல்யூ எதுக்குள்ளே எடுத்துன்னு வரேன் -π/2 +π/2க்குள்ளே இதுக்குள்ளே இந்த வேல்யூ எடுத்துன்னு வரக்கோசரம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் ஆங்கிள். இது π/πன்றது 180, இது என்ன ஆகும் 360. இதெல்லாம் இந்த ஆங்கிளில் மென்ஷன் பண்ணும். ஸோ இதில் ஆங்கிள் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் பைன்னு வரும்போது இதோட ஆங்கிளோட ஃபங்க்ஷன் மாறப்போகிறது கிடையாது. அதனால் π 2π 3πன்னு போட்டுக்கிறோம். அது போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குமா நம்ம ஃபஸ்ட் நான் செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல πன்றது இட் இஸ் 3.14 சொல்லலாமா. ஸோ πன்றது 3.14 -10. ஸோ 3.14 -10 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் -6.86ன்னு வரும். இந்த -6.86 இந்த இன்டர்வல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இதை தாண்டி வெளியே வந்துடுச்சு. அப்போ இது நம்ம எடுக்க முடியாது, இதை விட்டுடலாம். அடுத்தது 2π -10. ஸோ பைட வேல்யூ 3.14 × 2 இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும் 6.28 வரும். ஸோ 6.28 -10 இதை மைனஸ் பண்ணுங்கள். 6.28 -10 மைனஸ் பண்ண கிடைக்கும் -3.72ன்னு கிடைக்கும். இந்த -3.72 இந்த இன்டர்வல் இருக்குமா? இதுவும் இருக்காது. ஏன்னா -3.72. ஸோ இதை விட தாண்டி வெளியே வருது. அப்போ இதுவும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3π -10 பைட வேல்யூ 3.14 × 3 இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 9.42ன்னு வரும் -10. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் இதை மைனஸ் பண்ண -0.58ன்னு வரும். அப்போது -0.58 இதுக்குள்ளே இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்கும். இது என்னது -0.58. ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே தான் இருக்க போகுது. அப்போ இது கவர் ஆகுது. அப்போ இந்த 10 எப்படி பிரிக்கலாம்னா 3π -3π -10ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எழுதும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதை sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் இந்த 10 எப்படி மாற்றிக்கலாம் இந்த இப்படி போடும்போது தான் இந்த வேல்யூ இதுக்குள்ளே கவர் ஆகுது. அந்த 10 இந்த மாதிரி மாற்றினுக்கிறேன். ஸோ அப்போ எப்படி போடலான்னா இதை 3π ஆஃப் 3π -10ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதை sin இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். sin ஆஃப் இது பார்த்தீங்கன்னா 180 மல்டிபிள் ஆஃப் இருக்கும்போது இதோட ஃபங்க்ஷன் மாற போகிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இது சைனாக தான் இருக்க போகுது. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம் சொல்கிறோம் பார்த்தீங்களேன். இதில் sin ஆஃப் இது 180 மைனஸ் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். sin ஆஃப் 180 மைனஸ் θ. இப்போ 180 மைனஸ் θ கோட்டட் டிவைஸ் எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 180 மைனஸ் θ பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் இருக்குது. செகண்ட் குவார்ட்டரில் எது பாசிட்டிவ்? சைனு கொசிகன் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக சைன் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். 180 இருக்கும்போது அவரோட ஃபங்க்ஷன் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் மாறவே மாறாது. சைன்னா சைன் வரும், காசுனா காசுன்னு வரும், டேன்னா டேன் தான் வரும். அப்போ தேர்ஃபோரோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா sin θன்னு வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் மல்டிபிள் ஆஃப் பை இருக்கும்போது இதோட ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் θ மாதிரி தான் மல்டிபிள் ஆஃப் பை இருக்கும்போது. ஸோ அப்போ இதுவும் செகண்ட் குவார்ட்டர் தான். அப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் மாற போகிறது கிடையாது. அப்போ சைனாக தான் இருக்க போகுது. ஆங்கிள் டீட்டான்னு வரும்போது இங்கே டீட்டான்னு போடுறோமா? இந்த இதில் டீட்டான்றது 3π -10னா ஸோ இந்த இதில் 3π -10ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதில் sin இன்வர்ஸ் ஆஃப் sin x
sin inverse of sin x is a formula x. நான் இதில் தான் வர மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுகிறேன். அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணி இதை பார்க்கக்கூடாது. sin inverse of sin x is equal to x. sin inverse of sin x ன்றது 3 pi minus 10. So is equal to இதை 3 pi minus 10 belongs to that is a closed interval of என்ன பண்ணாத இதை minus pi by 2 plus pi by 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதே மாதிரி சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.5ல் கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிவிஷன் 3ல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மையும் எக்ஸசைஸ் சம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கம்பைன் பண்ணி படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.